வெல்கம் பேக் டு வித் ஃபோட்டோகிராஃபி. நிறைய பேர் DaVinci Resolve வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் ஸ்பீட் ரேம்பிங் எப்படி பண்ணுறது DaVinci Resolveல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சூப்பரான டாப்பிக்கு. இன்றைக்கி அதை பற்றி பார்த்துருவோம். முதல்ல ஸ்பீட் ரேம்பிங் நான் சொல்லிடுறேன். ஸ்பீட் ரேம்பிங்கிறது உங்களுடைய கிளிப்பை, உங்கள் வீடியோ கிளிப் ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா அதில் வந்து சில இடத்துல வந்து வேகமாகவும் சில இடத்துல மெதுவாகவும் இல்லை நார்மல் ஸ்பீட்லேயும் அந்த மாதிரி மாற்றி காட்டுறது. ஸோ நார்மல்லேருந்து வேகம், வேகத்துலேருந்து மெதுவாலேருந்து நார்மல்லேருந்து திரும்ப மெதுவாலேருந்து திரும்ப வேகம், இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அது உங்களுடைய சீனை பொறுத்தது, அது உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்தது, அது உங்களுடைய ஸ்டோரி டெல்லிங்கை பொறுத்தது. சரிங்களா? பட் அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு நீங்கள் மெமனியாக பூந்து விளையாடலாம். நீங்கள் ஓகே, முதல்ல நம்ம பார்க்குறது Blackmagic பாக்கெட் சினிமா கேமரா வீடியோக்காக எடுத்து வச்சுருந்த சில கிளிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளிப்பு ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த கிளிப்பில் வந்து தேவையில்லாத போர்ஷன்ஸ், அதாவது இந்த கேமரா நகராத போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் முதல்ல கட் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து அந்த இடத்த ஃபஸ்ட்டு நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஷிஃப்ட் டெலீட்டு, இது நீங்கள் கற்றுக் கொடுத்தது தான். ஸோ கேமரா நகராத விஷயங்கள் ஃபஸ்ட்டு எதுவோ அதை எடுத்துக்கிறேன். நான் எடுத்துகிட்டு அந்த ஏரியாவை முதல்ல கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த இதுக்கு மேலே கேமரா நகரில் நமக்கு இன்ஃபேக்ட் இது வரைக்கும் இருந்தால் போகிறோம். ஸோ கமாண்ட் பி கொடுக்குறேன், இதை செலக்ட் பண்ணி டெலீட்டு. அடுத்தது இந்த ஷாட் எடுத்துக்கிட்டோம்னாக்கா கேமரா இங்கேருந்து நகருதா. ஸோ இங்கேருந்து நகருதுன்னு வச்சுப்போம், சும்மா ஒரு பேச்சுக்கு தானே. அப்புறம் இது வரைக்கும் வச்சுக்குவோம். கமாண்ட் பி, இது ஷிஃப்ட் டெலீட்டு, இதுவும் ஷிஃப்ட் டெலீட்டு. ஃபஸ்ட் நம்ம இந்த கிளிப்புக்கு வருவோம். இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது கேமரா எப்படி நகருதுன்னு பார்ப்போம். ஸோ அங்கேருந்து இப்படி திரும்பி இந்த சைடு திரும்புற மாதிரி இருக்கா. ஸோ இவ்வளோ பெரிய கிளிப்பை நான் அப்படியே ஓட விட்டேன் அப்படின்னாக்கா ரொம்ப டைம் எடுக்கும். இப்போவே பாருங்கள் 10 செகண்ட் ஓடிடுச்சு. ஸோ இது ரொம்ப போரிங்காக இருக்கிற ஒரு ஷாட்டை நம்ம எப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்பீட் ரேம்பிங். இப்போ என்ன பண்ணலாம், இந்த கேமரா கிட்ட வரும்போது வேகமாக வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மெதுவாக இருந்து, கிட்ட வரும்போது வேகமாக அப்படி நம்மளை தாண்டி அப்படி சல்லுன்னு போகிற மாதிரி ஒரு சின்ன எஃபெக்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமா. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போது நான் ப்ளேபேக்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். நான் இந்த கிளிப்பை நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா அந்த கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ரைட் கிளிக் போய் ரீடைம் கண்ட்ரோல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப ரைட் கிளிக் பண்ணி ரீடைம் கர்வ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது நமக்கு இந்த மாதிரி கீழே ஒரு கர்வ் ஒன்று இருக்கும், ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்குது. இப்போ ஏன்னா லீனியர் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு, நார்மல் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்ன ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல 100 அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் நான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 100 அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். மேலே இருக்கிற கிளிப்பில் வந்து இது இந்த டேரக்ஷனில் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அது. ஓகேங்களா? ஸோ 100% இப்போ நார்மல் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. கீழே இருக்கிறது வந்து இது வந்து ஒரு லீனியர் கிராஃப். இதில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுடைய ப்ளே ஹெட்டை லைட்டாக அப்படி மூவ் பண்ணி இந்த கேமரா நம்ம கிட்ட வரும்போது ஃபாஸ்ட்டாக ஓடணும். கரெக்டாக? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆப்ஷன். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் விழுந்தாச்சு. நெக்ஸ்ட்டு டைம் இழுத்து நம்மளை தாண்டி அந்த கேமரா போகும்போது இப்போ ஸ்லோ பண்ணிக்கணும் நம்ம. சரிங்களா? இப்போது என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வச்சு இன்னொரு கீ ஃப்ரேமு, ஸோ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன், ஜூம் அவுட் பண்ணிடுறேன். ஸோ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டேன். இப்போது வந்து நம்மளுடைய எந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போகணும், எந்த இடத்துல ஸ்லோவாக போகணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம நிர்ணயம் பண்ணி வச்சிட்டோம் நம்ம. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணலான்னா இந்த ரீடைம் கர்வ் இருக்கு இல்லைங்களா, கண்ட்ரோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ப்ளே ஹெட் இருக்கும். இந்த மாதிரி ப்ளே ஹெட்ஸ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒன்று, அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று. ஸோ 2 ப்ளே ஹெட் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளே ஹெட்டையும் நம்ம வந்து இப்போ சரி பண்ணணும். இப்போது இந்த ப்ளே ஹெட்டை வச்சு தான் வந்து நம்ம இப்போது ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இப்போது இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் எனக்கு நார்மல் ஸ்பீடுன்னு சொல்லிட்டேன். இப்போது நடுவில் வர்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். அதுக்கப்புறம் நான் திரும்ப நார்மல் ஸ்பீடில் வரணும். இப்போ நடுவில் வர்ற விஷயங்கள் ஃபாஸ்ட்டாக போகணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ட்ராப் டவுன் மெனு இருக்குது இல்லைங்களா, அதில் போயிட்டு சேஞ்ச் ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் போயிட்டு சும்மா இப்போதைக்கு ஒரு 800ன்னு கொடுக்குறேன் நான். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த கேமரா என்னை தாண்டி போகுது அப்படிங்கிறத முக்கியம். ஸோ 800 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நான். இப்போ எப்படி ஓடுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போது கேமரா மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது இனிமேல் கூட ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் நம்ம. ஸோ நம்ம கிட்ட வரும்போது அந்த கேமரா வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக போகுது, அதுக்கப்புறம் மெதுவாக போகுது அந்த சைடு. ஆனால் இந்த ஸ்பீடு வந்து இனிமேல் பத்தாது. கரெக்டாக? ஆனால் அந்த ட்ராப் டவுனில் வந்து நமக்கு 800 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, திரும்ப அந்த இடத்துல ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ப்ளே ஹெட் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளே ஹெட்டில் மேலே இருக்கிற போர்ஷனை செலக்ட் பண்ணி இன்னுமே நீங்கள் சுருக்கலாம். இன்னும் எவ்வளோக்குள்ள சுருக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள நீங்கள் சுருக்கி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதை வந்து இன்னும் கிட்ட கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா ஸ்பீடு இன்னும் ஜாஸ்தியாகும். நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீடு 3181% ஆகிடுச்சு. ஸோ 800% இருந்தது, நம்ம இந்த இடத்துல இப்படி சுருக்கி இப்போ 3000 சம்திங் ஆக்கிட்டோம் நம்ம. ஸோ 3000% வச்சு இப்போ சும்மா தோராயமாக சொல்கிறேன் நான். ஓகேங்களா? இப்போ இது எப்படி ஓடுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் விட்டுருவோம்.
கொஞ்சம் ரெண்டரை ஆகணும். ரெண்டரை ஆகிடுச்சுன்னா ஃபாஸ்ட்டாக ஓடும் அது. ஓகேங்களா, இதுதான் ஸ்பீட் ரேம்பிங். ஸோ வந்து மெதுவாக வர்ற ஒரு விஷயத்த நான் வந்து ஃபாஸ்ட் பண்ணுறேன் நடுவில், அதுக்கப்புறமா திரும்பவும் ஸ்லோவாக காட்டுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் அடுத்த கிளிப்புக்கு போவோம். இந்த கிளிப்பில் நான் வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட் பண்ணுறேன். நான் அந்த கிளிப்பில் வந்து நடுவில் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த கிளிப்பில் வந்து எட்ஜஸ் ரெண்டும் எண்டிங் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்குவோம். ஸோ நடுவில் வந்து ஸ்லோவாக போகும், எண்டில் இருக்கிறது ரெண்டுமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிற மாதிரி வச்சுக்குவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டைம் ஹெட் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் இழுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஓகே, கீ ஃப்ரேம் வச்சாச்சு. திரும்ப இங்கேருந்து இது வரைக்கும் போவோம். நம்மளை கிராஸ் பண்ணி போனதும் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டோம். நமக்கு முன்னாடி அந்த கேமரா வரும்போது மட்டும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் இல்லையா, அந்த கேமராவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அதுக்காக அந்த இடத்துல மட்டும் ஸ்லோவாக காட்டுறோம் நம்ம. அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணால் போய்கிட்டோம். ஓகே, இந்த இடத்துல வச்சுட்டு அடுத்த கீ ஃப்ரேம் வச்சுட்டேன். இப்போ திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளிப் மேலே கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி கண்ட்ரோல் ஆர் நடிச்சிங்கனாலும் வரும், இல்லாட்டி கமாண்ட் ஆர் மேக்கில் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா வரும். அதுலேயே அந்த கீபோர்ட் ஷார்ட்கட்டும் இருக்குது. கிளிக் பண்ணிங்கனாக்கா எனக்கு அந்த ரீடைம் கண்ட்ரோல்ஸ் வந்துருச்சு. எனக்கு இப்போ இந்த ரீடைம் கண்ட்ரோல்ஸில் திரும்பவும் எனக்கு ஸ்டார்டிங்கை வந்து இப்போ நான் ஃபாஸ்ட்டாக காட்டணும். கரெக்டாக. ஸோ ஸ்பீட் ரேம்ப் போகிறேன், சேஞ்ச் ஸ்பீடு போகிறேன். நான் இருக்கிறதுல ஹையஸ்ட் இப்போதைக்கு கொடுத்து வைக்கிறேன். திரும்ப இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எண்ட்லேயும் வந்து எண்டு கிளிப் இருக்குல்லையா, அதுவும் வந்து ஹையஸ்ட்டே கொடுத்து வைக்கிறேன் நான். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நகருது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம. ஸோ நம்மளை தாண்டி அது போகும்போது கொஞ்சம் மெதுவாக இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்களால் பார்க்கணும், நீங்கள் ஃபஸ்ட் அந்த கேமராவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ப்ளஸ் நம்மளை தாண்டி போகும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. இப்போது இந்த ஸ்பீடு இன்னுமே பத்தாது, நமக்கு வந்து ஜுப் மெதுவாக அப்புறம் ஜுப் அப்படிங்கிற மாதிரி போகணும். கரெக்டாக. ஸோ திரும்ப அதே மாதிரி தான், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. கொஞ்சம் திரும்பவும் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். டைமில் என்ன தேவைப்படும். மேலே இந்த இடத்துல கிளிக் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக இழுத்துக்கலாம். அது அதே மாதிரி தான் இந்த எட்ஜ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா டுவர்ட்ஸ் அந்த எட்ஜ் நகர்த்தணும். ஒரு நிமிஷம். ஸோ இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமான இடம் அது. ஏன்னா இந்த கிளிப்பு இந்த எட்ஜோட முடிஞ்சிருது. இந்த மாதிரி ஒரு ஹெட்டு இந்த எட்ஜில் இருக்காது உங்களுக்கு. ஆனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த கிளிப்போட எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி உள்ளே எழுத்திங்கனாலே அதோட ஸ்பீடு ஜாஸ்தியாகிடும். சரிங்களா. இது வந்து எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸ்டார்டிங்கில். ஏன்னா அந்த எட்ஜில் அந்த மாதிரி ஒரு ஹெட் இருந்ததுன்னா பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அந்த கிளிப்போட எண்டையே பிடிச்சி இழுத்திங்கன்னா கூட போகும். ஆனால் எண்டை பிடிச்சி இழுக்கும்போது இந்த இடத்துல இழுக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கிளிப்பை வந்து கட் பண்ணிடுறீங்க நீங்கள். அப்படி இல்லாமல் கிளிப்போட எட்ஜ் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டபுள் ஆரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது வரும்போது அந்த பிளாக் கலரில் வரும்போது அதை வச்சு இழுத்திங்கன்னா போகும். ஓகேங்களா. இப்போது இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்ப்போம். ஸோ மெதுவாக போகுது. இப்போது ஸ்டார்டிங்கில் ஃபாஸ்ட்டாக வந்தது, இப்போ மெதுவாக போய்ட்டுருக்கு. இப்போ திரும்பவும் ஃபாஸ்ட்டாக போகும். அவ்வளோதான். ஸோ இதுதான் ஸ்பீட் ரேம்பிங். ரொம்ப ஈஸி. கரெக்டுங்களா. இப்போ இதே மாதிரி இப்போது இந்த கிளிப்பை இப்போது நார்மல் ஸ்பீடில் இதை ஓடுறோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ மெதுவாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ இந்த கிளிப் என்னன்னாக்கா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேருந்து லென்ஸோட டிப்பு வந்து ஃபோக்கஸில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூட்டி ஷாட் இது. அவ்வளோதான். இப்போ இதை நான் நார்மல் ஸ்பீடில் ஓடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த இடத்துல தடத்தரம் நாடி இருக்குது கேமரா, அதெல்லாம் கட் பண்ணிடுவேன் நான். இல்லை நல்லா இருக்காது இல்லையா. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த கிளிப்பு வந்து நார்மல் இங்கேருந்து இப்போ கேமரா மூவ்மெண்ட் இருக்குது. நான் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேருந்து இப்போ ஃபோக்கஸ்க்கு வருது. கரெக்டுங்களா. எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா அது வர்றதுக்கு. ஸோ இவ்வளோ மெதுவாக காமிச்சோன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். இதை வந்து நான் ஸ்பீட் ரேம்ப் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த ஸ்பீட் ரேம்ப் இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஒரே ஒரு ரேம்ப் தான். அதில் வந்து மெதுவாக வந்து வேகமாக போய் மெதுவாக வந்து அப்படிலாம் காமிச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் வந்து வேகமாக வந்து அப்படி மெதுவாக நிற்கிறது. அவ்வளோதான். திரும்ப ரைட் கிளிக் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீடைம் கர்வ்ஸ்ன்னு கொடுக்குறோம். எனக்கு எந்த இடத்துல இது வேணும் அப்படிங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் செஞ்சு பார்த்தேன் எப்படி வருதுன்ட்டு. அதனால தான் இந்த இடத்துல கீ ஃப்ரேம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கீ ஃப்ரேம் இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப ரைட் கிளிக் பண்ணுங்கள், இல்லாட்டி கமாண்ட் ஆர் அடிங்க. ரீடைம் கண்ட்ரோல்ஸ்னு வரும். ரீடைம் கண்ட்ரோல்ஸுக்கு போயிட்டு திரும்ப அதே மாதிரி பிடிச்சி உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்க வேண்டியது தான். ஒரு தோராயமாக அவ்வளோதான். இது ரெண்டர் ஆனதுக்கப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும். அது ஸ்டார்டிங்கில் மெதுவாக ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்னும் அந்த கிளிப்பை இன்னும் ரெண்டர் பண்ணல நம்ம. அது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணணும், அவ்வளோ ஃபாஸ்ட்டான கம்ப்யூட்டர் நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் அப்படி மெதுவாக அப்படி வேகமாக வந்து ஃபோக்கஸ்க்கு வந்தது அப்படி மெதுவாகிடுது. ஓகேங்களா. இது வந்து இப்போது இந்த ரீடைம் கர்வ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம இந்த இடத்துல. என்னென்னா இப்போது அந்த கர்வ் எப்படி இருக்கு பாருங்க, அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து டக்குன்னு இப்படி கட் ஆகுதா. இது என்ன ஆகும்னா ஸ்பீட் ரேம்பிங் எப்படி இருக்கும்னா வேகமாக வந்து அப்புறம் மெதுவாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்மூத் கிரேடேஷன் இருக்காது. அந்த ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ரெண்டு ஐகான்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட் ஐகான் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஸ்மூத் செஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணுவோம். கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த
அந்த அந்த ஹேண்டில்ஸ் மாதிரி வந்துடும். அது அந்த ஹேண்டில்ஸ் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து எவ்வளோ நீளமாக இழுத்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ வேகமாக வந்து அப்படி மெதுவாக கிராஜுவலாக அந்த பிரேக் போடுற மாதிரி இது மெதுவாக சடன் பிரேக் போடாமல் அப்படி மெதுவாக கிராஜுவலாக போட்டு கொடுக்கும் உங்களுக்கு இந்த ஸ்பீடு. ஸோ இப்போ இந்த ஸ்பீட் ரேம்ப் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்தது இது வந்து வெறும் கேமரா வச்சு காமிச்சாச்சு. ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கும் ஸ்பீட் ரேம்ப், எந்த இடத்துல கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதே பார்த்துருவோம். இப்போது திரும்ப அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணுறேன். இந்த கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீடைம் கர்வ்ஸ் போகிறேன் நான். இந்த கிளிப்பில் என்னன்னாக்கா இது பெள்ளி கூத்துருன்னு சொல்லுவாங்க தெலுங்கு வெட்டிங். இதில் வந்து முகத்தில் தண்ணி தூக்கி ஊற்றுறாங்க. இப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து முகத்தில் தண்ணி தூக்கி ஊற்றுறாங்க. எனக்கு எப்படி வேணும் அப்படின்னாக்கா தண்ணி முகத்துக்கு வர்ற வரைக்கும் வேகமாக வரட்டும், இல்லை நார்மல் ஸ்பீடில் வரட்டும், எப்படி வந்தாலும் ஓகே. அது தண்ணி அந்த முகத்துக்கு வந்ததும் ஸ்லோ மோஷனில் காட்டணும். ஏன்னா அதுதான் வந்து பீக் ஆக்ஷன். ஸோ அந்த இடத்த நான் வந்து மெதுவாக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நான். ஸோ அது நல்லா ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த இடத்த மட்டும் நான் மெதுவாக காட்டுறேன் நான். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பை நான் ஷூட் பண்ணும்போதே வந்து ஹை ஃப்ரேம் ரேட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து நார்மல் ஃப்ரேம் ரேட்டில் ஷூட் பண்ணது. இது வந்து ஆல்ரெடி ஹை ஃப்ரேம் ரேட்டில் ஷூட் பண்ணேன். ஹை ஃப்ரேம் ரேட்னா என்ன 120 fps ஷூட் பண்ணியிருக்கேன் நான் இந்த கிளிப்பை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் இது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது இது நான் மெதுவாக தான் காட்டுவேன் அப்படிங்கிற ஸ்லோ மோஷன் பண்ணுங்கிறதுக்காகவே நான் வந்து 120 fps தான் ஷூட் பண்ணேன் நான். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணி மேலே போய் சேஞ்ச் கிளிப் ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு நான் 120 fps ஷூட் பண்ணியிருக்கேன் நான். இது 24 fps காட்ட போகிறேன் நான். அப்போது என்னால் இந்த ஸ்பீடை வந்து நான் 20% வரைக்கும் என்னால் குறைக்க முடியும். ஸோ 20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நான் பெர்சன்டேஜில். ஸ்பீடோட என்ன பெர்சன்டேஜோ அது நான் 20 கொடுக்குறேன் நான். ஸோ நான் ஸ்பீடை வந்து 20% கொடுத்ததுமே வந்து அந்த இடத்துல அப்படி சுருக்கமாக தான் நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த இடத்துல நம்ம தான் இழுத்துக்கணும். இதுவும் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. DaVinci Resolveல அது கொஞ்சம் இம்சையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கிளிப்பை செலக்ட் பண்ணி அந்த ஸ்பீடை மாற்றி கொடுத்துட்டோம்னா அந்த கிளிப்பை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கணும். அந்த கிளிப்பை ஆல்ரெடி எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அது மட்டுமே இருந்தது அப்படின்னாக்கா நல்லா இல்லை. மேபி திரும்பவும் சொல்கிறேன், நான் DaVinci Resolveக்கு புதுசு. உங்களுக்கு இது யாருக்காவது தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க அந்த கமெண்ட்ஸில். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. ஓகே, இந்த சேனல் வந்து 1 way டிராஃபிக் கிடையாது, 2 way தான். ஸோ நீங்களும் சொல்லிக் கொடுக்கலாம். ஆல்ரெடி இது வந்து ஸ்லோ மோஷனில் இருக்குது பார்த்தீங்களா. 20% ஸ்பீடு வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ தண்ணி கொட்டுறது வந்து ஆல்ரெடி செம்ம ஸ்லோவாக இருக்குது. ஆல்ரெடி செம்ம ஸ்லோ மோஷனில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம் அதை. இப்போது இதை வந்து எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நான் ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன், எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஸ்லோ பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஸோ இங்கேருந்து அந்த தண்ணி கொட்டுற வரைக்கும் எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வேணும். ஸோ அந்த இடத்துல நான் ஒரு ஸ்பீட் ரேம்ப் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு தண்ணி கொட்டி முடிச்சாச்சா, தண்ணி கொஞ்சம் சொட்டட்டும், அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு கீ ஃப்ரேம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நான். ஸோ ஸ்பீடு சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இந்த போர்ஷன் வந்து எனக்கு நார்மல் ஸ்பீடில் இருந்தால் ஓகே. ஸோ ரீசெட் டு 100% கொடுத்துட்றேன். இப்போது அதே மாதிரி இந்த ஸ்பீடும் வந்து எனக்கு நார்மல் ஸ்பீடில் காமிச்சா ஓகே. ஸோ ரீசெட் டு 100% கொடுத்துட்றேன். இப்போது நான் எதுவுமே நான் போய் எதுவுமே ஸ்ட்ரெச் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி நான் ஸ்லோ மோஷனில் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ஸ்பீடு வந்து நான் மாற்றிருக்கேன். அப்படிங்கிறதுனால எனக்கு இது நார்மலாகவே அப்படியே நல்லாவே ஓடணும். அது அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா. இப்போ நார்மல் ஸ்பீடில் ஓடுது, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஸ்பீட் ரேம்பிங். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்கள் ஸ்பீட் ரேம்பிங் என்ன பண்ணலான்னா ரொம்ப நல்ல ஆக்ஷன் ஏதாவது ஒன்று இருக்குது உங்கள் ஷார்ட்டில் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை மாத்திரம் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காட்டலாம். இல்லை ரொம்ப ஸ்லோவான கிளிப் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை வந்து சுருக்கி ஃபாஸ்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.